ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் தான் சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் அட்டானமஸ் காலேஜா அல்லது டீம்டா? இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்தீங்கன்னா ஆவரேஜான கவுன்சிலிங் கட் ஆஃப் எவ்வளோ வரும், ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜ் இருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2009 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ளிகேட் ஆகி ஏஐசிடியால் அப்ரூவ்டும் வாங்கி யூஜிசியால் ரெகனைஸ்டும் ஆகியிருக்கு. அண்ட் நாக்காலே ஏ கிரெடிட் ஆகி ஏ கிரேடும் வாங்கியிருக்கு இந்த காலேஜ். இந்த காலேஜோட லொக்கேஷன் ஒத்தக்கல் மண்டபம், கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இவங்க ஆஃபர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம், பஸ், கேஃபிடேரியா, கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஜிம், ஹாஸ்டல், லேபரேட்டரி, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ், ஒய்ஃபை கேம்பஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் இந்த காலேஜுக்கு கவுன்சிலிங்கில் என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு, அதாவது ஆவரேஜான கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். பிரான்ச்சஸ் வைஸ் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். இது வெறும் ஆவரேஜ் கட் ஆஃப் தான். ஓசி கேட்டகரிக்கு 109லேருந்து 136 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு. பிசிக்கு 86லேருந்து 116, பிசிஎம்க்கு 83லேருந்து 112, எம்பிசிக்கு 85லேருந்து 109 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. எஸ்சிக்கு 84லேருந்து 114 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். எஸ்சிஏக்கு 111லேருந்து 125 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாங்க இந்த காலேஜுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். தேங்க்யூ.